ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நந்தினி ஆரஞ்சு பேக்கெட் பால் எடுத்து பன்னீர் மேக்கிங் எப்படி பன்னீர் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 2 லிட்டர் பால் இருக்கிறதுனால ஒரு கனமான பாத்திரத்தில் அதை காய வைக்கணும் நல்லா. எதுக்கு கனமான பாத்திரம்னா, இந்த 2 லிட்டர் பாலும் காஞ்சி பாயில் ஆகிறதுக்குள்ளே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோம். ஐ வாண்ட் பர்பஸாகவே இந்த கட் இப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம்னா அந்த பிளாஸ்டிக் துண்டு செப்பரேட்டாக போயிடும். தட் வுட் இன்க்ரீஸ் மோர் பிளாஸ்டிக் பொல்யூஷன். அஃப்கோர்ஸ் பால் கவர் இஸ் ரீயூசபிள். இதோட இருந்தாவே பெஸ்ட்டு. இதையும் இப்படி கட் பண்ணுறது. தட் சிம்பிள் தட் இஸ். போதும். குக்கரில் பால் போட்டாச்சு. அது அப்பப்போ கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. கலரை தான் பால் திக்னஸ் ஆகும். இது நல்லா கொதிக்குது. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. திக்னஸ் வரணும் பால். இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய லெமனில் 1/2 லெமன் எடுத்துட்டுருக்குறேன். அதோடய ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பாயில்டு மில்கில் இந்த ஜூஸை தான் போட போகிறோம். அப்போ தான் திரிச்சு பன்னீர் ஆகிறதுக்கு ரெடி ஆகும். இது டைரெக்டாக பிழிய போகாதீங்க. I'll tell you the reason. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொட்டை வருது பாருங்கள் பிழியும் போது. இப்போ நீங்கள் டைரெக்டாக அதை பிழிஞ்சிட்டிங்கன்னா பன்னீரில் தான் போய் ஒட்டிக்கும். இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸை தனியாக எடுத்து அப்புறமேட்டுக்கு கொட்டையில் ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த லெமன் பல்ப் உள்ளே போனால் பரவாயில்ல, பட் சீடு தான் உள்ளே போகக்கூடாது. இவ்வளோ லெமன் போதும். அதில் இருக்கிற சீடெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பால் ஆல்மோஸ்ட் 3/4 ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது. இனிமேல் இது பொங்கி வராது. இதனுடைய த்ரெஷ்ஹோல்ட் டைம் அவ்வளோதான். இப்போ இதோடைய லெமன் ஜூஸை இதில் போட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பால் திரி